அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற அகில இந்திய துளர் தேர்வில் தேர்வு எழுத இருக்கும் தனி தேர்வர்கள் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் DGTR அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரெய்னிங் ஆல் நடத்தப்படும் அகில இந்திய துளர் தேர்வில் தனி தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையால் நடத்தப்படுகின்ற அகில இந்திய துளர் தேர்வில் தனி தேர்வர்களாக கலந்து கொள்வதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படுகின்ற வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநரகம் சார்பாக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் DGTR நடத்தப்படும் அகில இந்திய துளர் தேர்வில் தனி தேர்வர்களாக கலந்து கொள்ள இருக்கும் தனி தேர்வர்கள் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தனி தேர்வு எழுத விரும்பும் தனி தேர்வர்கள் விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றி முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.skilltraining.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் கீழ் வருகின்ற வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநரகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் அகில இந்திய துளர் தேர்வில் தனி தேர்வர்களாக விண்ணப்பிக்க இருக்கும் தேர்வர்கள் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு மற்றும் விண்ணப்ப படிவம் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க நோட்டிபிகேஷன் போர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல பலதரப்பட்ட நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம இப்ப பார்க்க போறது கடைசியா கொடுத்திருக்காங்க பிரைவேட் கேண்டிடேட் எக்ஸாம். அந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கு. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல விண்ணப்ப படிவம் கொடுத்திருக்காங்க. கீழே இதற்கான முழு விளக்கங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. ப்ராஸ்பெக்டஸ் அதாவது விளக்க குறிப்பு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த விளக்க குறிப்பை பார்ப்போம். தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தனி தேர்வர்களுக்கான முதுநிலை தேர்வு 2025 விளக்க குறிப்பு. DGTR நடத்தப்படும் அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரெய்னிங் ஆல் நடத்தப்படும் அகில இந்திய துளர் தேர்வுக்கு தனி தேர்வர்களாக தேர்வு எழுதுவதற்கு மாநில அளவில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அகில இந்திய துளர் தேர்வு எழுத விரும்பும் தனி தேர்வர்களுக்கான கல்வி தகுதி விண்ணப்பிக்கும் தொழில் பிரிவுக்கு ஏற்ப தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ப்பதற்கான அடிப்படை கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். தனி தேர்விற்கு விண்ணப்பிக்க கீழ்காணும் ஏதேனும் ஒரு தகுதியாவது பெற்றிருக்க வேண்டும். தனி தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்காக 4 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. அதுல கேட்டகரி ஃபர்ஸ்ட்ல எக்ஸ் ட்ரைனிங் அதாவது பாஸ் அவுட் ஆஃப் ITI விண்ணப்பதாரர் ஏற்கனவே ஏதேனும் ஒரு தொழில் பிரிவில் ITI பயிற்சி பெற்று தேசிய தொழில் சான்றிதழ் பெற்றிருந்தால் தொடர்புடைய அலாய்டு தொழில் பிரிவில் தனித்தேர்வராக தேர்வு எழுத விண்ணப்பிக்கலாம். ஆனால் அந்த தொழில் பிரிவிற்கான கல்வி தகுதி அவ்விண்ணப்பதாரர் பெற்றிருக்க வேண்டும். குறிப்பிட்ட விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் நாளில் குறைந்தபட்சம் தொழில் பழகுனர் சட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனங்கள் அல்லது தொழிற்சாலை சட்டம் 1949 கீழ் செயல்பட்டு வரும் நிறுவனங்கள் மற்றும் அரசு உள்ளாட்சி மன்றத்தின் பதிவு பெற்ற நிறுவனங்கள் ஆகிய ஏதேனும் ஒன்றில் 1 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது கேட்டகரி எக்ஸ் ட்ரைனிங் பாஸ் அவுட் அண்ட் கரண்ட் ட்ரைனிங் அண்டர் COE ஸ்கீம் அதாவது COE திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்ற முன்னாள் பயிற்சியாளர்கள் மற்றும் பயிற்சி பெற்று வரும் பயிற்சியாளர்கள் தற்போது தனி தேர்வர்களாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்களின் தொழில் பிரிவிற்கு ஏற்ற கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். தற்போது COE திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று வரும் விண்ணப்பதாரர் தனித்தேர்வராக விண்ணப்பிக்கும் நேர்வில் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து குறைந்தபட்சம் 1 வருடம் முடிவு பெற்றிருக்க வேண்டும். இந்த 1 வருட கால அளவில் அந்நபர் தொழில் பழகுனர் சட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனங்கள், தொழிற்சாலை சட்டம் 1948 கீழ் செயல்படும் நிறுவனங்கள், மத்திய அரசு உள்ளாட்சி மன்றத்தில் பதிவு பெற்ற நிறுவனங்கள் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றில் பணியாற்றி இருக்க வேண்டும். மூன்றாவது கேட்டகரி SVT கேண்டிடேட் 2018 வரை சேர்க்கை செய்யப்பட்டோம். SVT-யின் கீழ் பயிற்சி பெற்று வரும் பயிற்சியாளர்கள் தனி தேர்வராக எழுதுவது குறித்து எவ்வித சிறப்பு அனுமதியும் வழங்கப்படவில்லை. ஆனால் தொழில் பழகுனர் சட்டத்தின் கீழ் SCVT பயிற்சியாளர்கள் பயிற்சி பெற GSR 186 நாள் 2/3/2017 படி அனுமதி வழங்கப்பட்டு NAC-யும் வழங்க ஆணை வழங்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 2018 வரை சேர்க்கை செய்யப்பட்டுள்ள SCVT பயிற்சியாளர்கள் மட்டும் தனித்தேர்வராக தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளது. இப்பயிற்சியாளர்கள் SCVT திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் தொழிற்பிரிவில் தேர்வு எழுத பழைய விளக்க உரையை பின்பற்றலாம். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் நேரடியாக அகில இந்திய துறை தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். 4வது கேட்டகரி புற விண்ணப்பதாரர்கள் மேலே குறிப்பிட்ட 3 வகை இல்லாத விண்ணப்பதாரர்கள் மற்றும் 2019 முதல் SCVT-யில் சேர்க்கை செய்யப்பட்டோம். தனித்தேர்வராக விண்ணப்பிக்கும் நபர் தாம் தேர்வெழுத விரும்பும் தொழில் பிரிவிற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 1/8/2025 அன்று 21 வயது பூர்த்தி செய்திருக்க வேண்டும்.
உச்ச வயது வரம்பு ஏதும் இல்லை. தொழில் பழகுனர் சட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனங்கள், தொழிற்சாலை சட்டம் 1948 கீழ் செயல்பட்டு வரும் நிறுவனங்கள் மற்றும் அரசு உள்ளாட்சி மன்றத்தில் பதிவு பெற்ற நிறுவனங்கள் ஏதேனும் ஒன்றில் விண்ணப்பிக்கும் தொழிற்பிரிவு தொடர்பான பணியில் 3 வருடம் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். SCVT திட்டத்தின் கீழ் ஆகஸ்ட் 2019 ஆண்டு முதல் சேர்க்கை செய்யப்பட்ட மாநில தொழிற்பயிற்சி குழுமம், அதாவது SCVT தொழிற்பயிற்சி பயின்று தொழிற்பயிற்சி நிலைய சான்றிதழ் பெற்றவர்கள் 3 வருடம் முன் அனுபவம் மற்றும் 21 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் தனித்தேர்வராக விண்ணப்பித்து முதன்மை தேர்வின்றி நேரடியாக அகில இந்திய தொழிற்தேர்வு எழுதலாம். குறிப்பு கொடுத்திருக்காங்க. COE, NTC மற்றும் SCVT ITI சர்டிபிகேட் உள்ள விண்ணப்பதாரர்கள் நேரடியாக அகில இந்திய தொழிற்தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். அட்மிட்டட் அப் டு ஆகஸ்ட் 2018 and admitted from August 2019 with experience. இவர்கள் நேரடியாக அகில இந்திய தொழிற்தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். விண்ணப்பதாரர் மேற்குறிப்பிட்டுள்ள நிறுவனங்களில் முறையான பணியாளராக பணிபுரிந்து கொண்டிருக்க வேண்டும். தினக்கூலி, தொழில் பழகுனர் மற்றும் உதவியாளராக பணிபுரிபவர்கள் மற்றும் நிரந்தர பணியாளர்களாக பணிபுரியாத எவரும் தனித்தேர்வராக தேர்வெழுத தகுதியற்றவராவர். தற்போது பணியில் இல்லாதவர்கள் தனித்தேர்வு எழுத தகுதியற்றவராவர். ஒப்பந்ததாரர்களிடம் பணிபுரிபவர்கள் தனித்தேர்வு எழுத தகுதியற்றவராவர். தனித்தேர்வர் எந்த தொழிற்பிரிவிற்கு விண்ணப்பிக்கிறாரோ அந்த தொழிற்பிரிவில் முன்னனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு விண்ணப்பித்த தொழிற்பிரிவில் முன்னனுபவம் இல்லையெனில் அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். தனித்தேர்வரின் விண்ணப்பத்தில் தாம் பணிபுரியும் நிறுவனம், பதிவு செய்யப்பட்ட விவரம் நிறுவன அதிபரால் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். மேலும் நிறுவன பதிவு சான்றிதழின் சான்றப்பட்ட நகலினை விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும். அவ்வாறு இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். முதன்மை தேர்வில் வெற்றி பெற்ற தனித்தேர்வர்கள் 2025 அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்க்கை செய்யப்பட்ட பயிற்சியாளர்களின் சேர்க்கைக்கு பின் காலியாக உள்ள இருக்கையில் தனித்தேர்வராக பதிவு செய்யப்பட்டு ஜூலை 2026 நடைபெறவுள்ள அகில இந்திய தொழிற்தேர்வில் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் இருக்கை காலியாக இல்லாத நேர்வில் ஜூலை 2027 நடைபெறவுள்ள அகில இந்திய தொழிற்தேர்வில் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். தேர்வு கட்டணம் ஒவ்வொரு விண்ணப்பதாரரும் தேர்வு கட்டணமாக ₹200 செலுத்தப்பட வேண்டும். www.karuvulam.tn.gov.in என்ற இணையதளத்தின் வழியாகவோ அல்லது தமிழக அரசின் கருவூலம் அல்லது பாரத ஸ்டேட் வங்கியின் கருவூல கிளை வழியாகவோ கீழ்காணும் கணக்கில் ஈச்சலான் மூலம் செலுத்த வேண்டும். ஈச்சலான் மூலம் செலுத்த வேண்டிய வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா முதுநிலை தேர்வு தகுதியுள்ள 1 மற்றும் 4 கேட்டகரி மாணவர்களுக்கு முதல்நிலை தேர்வுகள் கருத்தியல் பாடத்திட்டத்தில் 4/11/2025 மற்றும் செய்முறை தேர்வு 5/11/2025 ஆகிய தேதிகளில் நடைபெறும். கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் இத்துறையால் நடத்தப்படும். கருத்தியல் தேர்வு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இடம்பெறும். கருத்தியல் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே செய்முறை தேர்வில் கலந்து கொள்ள இயலும். இதில் தேர்ச்சி பெறுபவர்கள் ஜூலை 2026 நடைபெறவுள்ள அகில இந்திய தொழிற்தேர்வில் தனித்தேர்வராக கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவர். தொழிற்பிரிவிற்கு ஏற்ப அனைத்து தேர்வுகளிலும் வெற்றி பெறுபவர்கள் DGT புதுடெல்லி மூலம் தேசிய தொழிற் சான்றிதழ் நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் வழங்கப்படும். எக்காரணத்திற்காகவும் தேர்வு மைய மாற்றங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது. அகில இந்திய தொழிற் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறும் தனித்தேர்வர்கள் NCVT புதுடெல்லியால் வழங்கப்படும் தனித்தேர்வருக்கான தொழிற் சான்றிதழ் பெறுவதற்கு தகுதியுடையவர் ஆவார். தனித்தேர்வர்கள் தொழில் பழகுனர் பயிற்சி பெறுவதற்கு தகுதியானவர்கள் இல்லை. இதற்கான பாடத்திட்டம் அகில இந்திய தொழிற் தேர்வு ஆண்டு முறை, அதாவது ஆனுவல் சிஸ்டம் அடிப்படையில் நடத்தப்பட்டு வருகிறது. தேசிய தொழிற்பயிற்சி குழுமத்தின் பாடத்திட்டமே தனித்தேர்வர்களுக்கும் பொருந்தும். பொறியியல் தொழிற்பிரிவுகளுக்கு செய்முறை, கருத்தியல், பணிமனை கணிதம் மற்றும் அறிவியல் ஆகிய பாடங்களில் தேர்வு நடத்தப்படும். பொறியியல் அல்லாத தொழிற்பிரிவுகளுக்கு செய்முறை, கருத்தியல் மற்றும் வேலைவாய்ப்பு திறன் ஆகிய பாடங்களில் மட்டுமே தேர்வு நடத்தப்படும். தனித்தேர்வருக்கான விண்ணப்பத்துடன் கீழ்காணும் சான்றிதழ்களை கட்டாயம் இணைக்க வேண்டும். மாற்றுச் சான்றிதழ் நகல், மதிப்பெண் சான்றிதழ் நகல், SSLC சான்றிதழ் நகல், ஆதார் மற்றும் சாதி சான்றிதழ், பணிபுரியும் நிறுவனத்தின் அஞ்சல் தாளில் வழங்கப்பட்ட முன்னனுபவ சான்று, விண்ணப்பதாரர் பணிபுரியும் நிறுவன தலைவரால் வழங்கப்பட்ட விண்ணப்பதாரரின் பணி பற்றிய அறிக்கை, சான்றப்பட்ட நிறுவன பதிவு சான்றிதழ் நகல், தொழிற் பழகுனர் சட்டத்தின் கீழ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட அறிவிப்பு நகல், அண்மையில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 2, விண்ணப்பதாரரால் கையொப்பமிடப்பட்டு அரசுதல் பதிவு பெற்ற அரசு அதிகாரியால் சான்றப்பமிட்டு இணைக்கப்பட வேண்டும். SCVT சான்றிதழ் நகல், தேர்வு கட்டணம் செலுத்திய செலுத்து சீட்டு இவை அனைத்துமே விண்ணப்பதாரர் விண்ணப்ப படிவத்துடன் இணைக்க வேண்டும். தனித்தேர்வரது விண்ணப்பத்தினை நிராகரிப்பது மற்றும் தேர்வு மையம் ஒதுக்கீடு செய்வதில் துறையின் தலைவரின் முடிவே இறுதியானது. முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத மற்றும் தவறான விவரங்கள் அடங்கிய விண்ணப்பங்கள் எவ்வித காரணமும் தெரிவிக்கப்படாமல் நிராகரிக்கப்படும். அஞ்சல் மூலமாக தாமதமாக புறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நோடல் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 8/10/2025. முதல்நிலை தேர்வு நடைபெறும் நாள், கருத்தியல் தேர்வு அதாவது தியரி டெஸ்ட் நடைபெறும் நாள் 6/11/2025.
பிராக்டிகல் தேர்வு நடைபெறும் நாள் 5/11/2025. இவ்வாறு இயக்குனர் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாக செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே மேற்சொன்ன தகுதிகளுடைய மாணவர்கள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் நடைபெறவுள்ள அகில இந்திய தொழில் தேர்விற்கு தனி தேர்வர்களாக விண்ணப்பிக்கலாம். கீழே டிஸ்ட்ரிக்ட் நோடல் ITI லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு ITI-யின் பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசி நிலையங்களில் நேரடியாக நீங்கள் சென்று உங்களது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் அல்லது அஞ்சல் வழியாகவும் சமர்ப்பிக்கலாம். கீழே கைட்லைன்ஸ் ஃபார் ஈச்சலான் பேமெண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது தேர்வு கட்டணம் ரூபாய் 200 செலுத்த வேண்டிய கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. பின்வரும் வழிமுறைகளை நீங்கள் கடைபிடித்து உங்களது தேர்வு கட்டணத்தை நீங்கள் செலுத்தலாம். அடுத்ததாக லிஸ்ட் ஆஃப் ட்ரேட் ஆஃப் பிரைவேட் கேண்டிடேட், அதாவது தனித்தேர்வர்கள் பின்வரும் தொழிற்பிரிவுகளில் நீங்கள் தேர்வு எழுதலாம். 73 வகையான தொழிற்பிரிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. லிஸ்ட் ஆஃப் ட்ரேட் ஃபார் பிரைவேட் கேண்டிடேட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை தெளிவா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அப்புறமா ஈச்சலான், அதாவது விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதற்காக இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அல்லது www.karuvulam.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப் பேஜை ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. தமிழ்நாடு அரசு நிதித்துறை, கருவூலம் மற்றும் கணக்குத்துறை. இந்த பேஜை ஓபன் பண்ணி இதுல ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க பப்ளிக் சலான் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பினான்ஸ், ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த பேஜ்ல கிரியேட் சலான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி செல்லான் கிரியேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே இங்க தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட்ல ரெமிட்டர் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. செலுத்துபவர் வகை பப்ளிக், செலுத்துபவர் குறியீட்டு எண் ஆல்ரெடி இங்க கொடுத்திருக்காங்க. செலுத்துபவர் பெயர், வருமான கணக்கு எண், இது ஆப்ஷனல் தான், கண்டிப்பா என்டர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்புறம் தொடர்பு எண், வட்டாரம், தெரு, நகரம், மாநிலம், அஞ்சல் குறியீட்டு எண், மின்னஞ்சல் முகவரி, இந்த மாதிரி ரெமிட்டர் டீடைல்ஸா தெளிவா பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் பீரியட் ஆஃப் டீடைல்ஸ், காலகட்டம், எந்த தேதி முதல் எந்த தேதி வரை அப்படிங்கறத எழுதிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், மேண்டேட்டரி கிடையாது. அப்புறம் துறை விவரங்கள் மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. மாவட்டம் இங்க கொடுத்திருக்காங்க. கைட்லைன்ஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல செல்லான் கிரியேஷன், ரெமிட்டர் டீடைல்ஸ், டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ், டிஸ்ட்ரிக்ட் PAO சென்னை ஈஸ்ட், சர்வீஸ் ரிசீவிங் டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 03/203 டைரக்டரேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங். அப்புறம் DDO நேம் கொடுத்திருக்காங்க. DDO கோடு கொடுக்கப்பட்டுள்ளது. சர்வீஸ் டீடைல்ஸ், அப்புறம் ரெசிப்ட் டைப் ஃபீ, எக்ஸாம் ஃபீ, அட்டெண்டன்ட் கோட் கொடுத்திருக்காங்க. அக்கவுண்ட் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறமா ஈச்சலான் டவுன்லோட், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. இது நீங்க ஒரு வாட்டி தெளிவா ரீட் பண்ணி இந்த ஈச்சலான் பேஜை நீங்க பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும். மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. PAO சென்னை ஈஸ்ட். அப்புறம் துறையின் பெயர் 03/203 டைரக்டரேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங். அப்புறமா அலுவலக பெயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பணம் பெற்று வழங்கும் அலுவலர் குறியீட்டு எண் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சேவை விவரம் கொடுத்திருக்காங்க. துறையின் பெயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. வரவின வகை, ஃபீஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. துணை வகை, எக்ஸாமினேஷன் ஃபீஸ். இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கணக்கு தலைப்பு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அமௌண்ட் என்டர் பண்ணிக்கோங்க. துறை குறிப்பு எண், குறிப்புகள் கொடுத்திருக்காங்க. இது ஆப்ஷனல் தான், மேண்டேட்டரி கிடையாது. அப்புறமா செலுத்தும் தொகை 200 என்டர் பண்ணி சேர்க்க அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணி அப்புறமா கட்டண விவரங்கள், பணம் செலுத்த வங்கியை தேர்ந்தெடுக்கணும்னு கொடுத்திருக்காங்க. எந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு பணம் செலுத்த விருப்பமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. RBI, NEFT, RTG கொடுத்திருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி செலுத்தும் முறை ஆன்லைன், ஆஃப்லைன் கொடுத்திருக்காங்க. எல்லாமே என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பேமெண்ட் கேட்வே ஓபன் ஆகும். உங்க விண்ணப்ப கட்டணத்தை நீங்க செலுத்துற மாதிரி இருக்கும். அடுத்ததாக விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்வது. திருப்பி இந்த பேஜ்ல மேல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க இதற்கான விண்ணப்ப படிவம். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் பிரைவேட் கேண்டிடேட், லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிட்டிங் ஃபில்ட் அப்ளிகேஷன் டு பிரின்சிபல், டிஸ்ட்ரிக்ட் நோடல் ITI 8/10/2025. விண்ணப்ப படிவத்தில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒட்டப்பட வேண்டும். அதன் பிறகு கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஃபுல் நேம் இன் கேபிட்டல் லெட்டர், ஆதார் நம்பர், பெர்மனன்ட் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ், mobile number, email ID, father name, mother name, date of birth as entered in school record, attach as self-attested copy கொடுத்திருக்காங்க. date of birth உங்களது கல்வி சான்றிதழில் உள்ளவாறு எழுதிக்கோங்க. அப்புறம் கம்யூனிட்டி OC, BC, MBC, DNC, SC, SCA, ST கொடுத்திருக்காங்க. உங்க கம்யூனிட்டியை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேம் ஆஃப் ட்ரேட் அப்ளைங் ஃபார் கீழே கொடுத்திருந்தாங்க. 73 வகையான ட்ரேட்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதுல உங்களுக்கு எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ண விருப்பமோ அந்த ட்ரேட் எங்க எழுதிக்கோங்க. அப்புறம் கேட்டகரி கொடுத்திருக்காங்க. கேட்டகரி ஃபர்ஸ்ட் அலைடு ட்ரேட், கேட்டகரி செகண்ட் COE, கேட்டகரி தேர்ட் SCVT, கேட்டகரி ஃபோர்த் அதர்ஸ். இதுல உங்களுக்கு எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரியை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. உங்க கல்வி தகுதி விவரங்கள் எங்க தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. பீரியட் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் டு, நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூட்,
இயர் ஆஃப் பாசிங் டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ண வேண்டும். கல்வி தகுதிக்கு அட்டாச் செல்ஃப் அட்டஸ்டட் சர்டிபிகேட் காப்பி கேட்டு கொடுத்திருக்காங்க. தகுதியான சான்றிதழ்களை இணைக்க வேண்டும். அப்புறம் பிரசன்ட் ஆக்குபேஷன், நேம் ஆஃப் த பிரசன்ட் எம்ப்ளாயர், ஈச்சல் டீடைல்ஸ், அட்ரஸ் ஆஃப் ஃபேக்டரி அல்லது எஸ்டாப்ளிஷ்மெண்ட், டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இண்டஸ்ட்ரி அல்லது எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே எழுதிக்கோங்க. பீரியட் கேட்டிருக்காங்க, இயர் அண்ட் மந்த், நேம் ஆஃப் இண்டஸ்ட்ரி, எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இண்டஸ்ட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ், டைப் ஆஃப் ஒர்க் டீடைல்ஸ் எல்லாமே எழுதிக்கோங்க. அப்புறமா ஏஜ் ஆஃப் த டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் த அப்ளிகேஷன், உங்க வயது எங்க எழுதிக்கோங்க. ஒரு டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க, இதையும் ரீட் பண்ணி அப்ளிகன்ட் சிக்னேச்சர், அப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் த அதாரிட்டி எம்ப்ளாயர் வித் ஆபீசியல், நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் நிறுவனத்தின் தலைவரின் சிக்னேச்சர் வித் சீலுடன் இங்கே செய்யப்பட வேண்டும். இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நகலெடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து 2026 ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற இருக்கின்ற அகில இந்திய தொழில் தேர்வில் கலந்து கொள்ள விரும்பும் தனித் தேர்வர்கள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.